சரி. ஆள் எதுவும் வச்சுக்கலாம்லப்பா கூட. அது இந்த ஜேசிபி காரனை தான் கொட்டையிலேயே இங்கேயே கொட்டுறா அப்படின்னா மக்கட்ட குதி அங்கனே கொட்டி விட்டு போயிட்டான். ட்ரக்கில் கொண்டு வந்தா சரி மண்ணை அள்ளி உள்ளேயாவது கொட்டுறா அப்படின்னேன். ஒன்று சைடில் இப்படி கொட்டியிருந்தா கூட வேலைக்கு டிஸ்டர்ப் இருக்காது. அடுப்பறையே கொட்டிட்டு போயிட்டாரா? இது 2 மாதமாக கிடக்குது. ஜேசிபி காரன் வரவே இல்லை. அது சரி நம்மளாவது கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி கொட்டுவோம், வேலை பார்க்கணும்னு இல்லைன்னா அப்படியே போட்டு எவ்வளோ நாளைக்கு கிடக்குறதுன்னு தான் அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கேன். எப்படிதான்ப்பா அவ்வளோ காட்டுக்குள்ளே தன்னந்தனியாக வந்து நீங்களாக போராடிட்டு கிடக்குறீங்க? இருக்குது. நம்ம தனித்தனியாக வீடு கட்டவே அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஒன்று இதுக்கு அத்தனை பேரை வச்சு. நான் சொல்கிறேன் ஜாதகம். சரிப்பா. வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடு. என்ன சொல்கிறேன் இருக்கு, பொண்ணெல்லாம் இருக்கு, பொருத்தம் வரணும். பொருத்தம் இருந்ததுன்னா பேசலாம். ஜாதகத்து மேலே தான் எல்லாம் நம்பிக்கையாக இருக்கீங்க. இல்லை அது வேறு வழி இல்லை தம்பி. ஏன்னா பிள்ளைங்க நல்லா இருந்துச்சுன்னா ஜாதகத்தை பெருசாக மதிக்க மாட்டாங்க. பிள்ளை கெட்டு போச்சுன்னு வச்சுக்கேன், ஏதோ ஒரு சூழ்நிலை கஷ்டப்படுதுன்னா நாளைக்கு ஜாதகம் சரியில்லை, ஏமாற்றி கட்டிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஜாதகம்லாம் நம்ம நினைக்கிற ஒரு கணிப்பு அதுபடி தான் ஆனால் நடக்குது நிறைய பேத்துக்கு. அதனால் அதை நம்பி தானே ஆகும். இப்போ தான் ஜாதகம், அந்த காலத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் பார்த்தோம். ஆமாம், அதுக்கு முன்னாடி யார் ஜாதகம்? சொத்து இருந்தால் போதும் பொண்ணு பார்த்தாங்க. இன்னைக்கு சொத்து இருக்குதோ இல்லையோ, ஆனால் ஜாதகம் நல்லா இருக்கணும், வேலை இருக்கணும், கவர்மெண்ட் வேலை இருக்கணும், இப்படி எதிர்பார்க்குறாங்க. எல்லாம் எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. பூர்த்தி செய்கிற அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் எதுவும் இல்லையே. அதுதான் நான் சொல்கிறேன், அதை பார்க்க மாட்டாங்க. இந்த பொண்ணுங்களெல்லாம் சும்மா இருக்க முடியாமல் படிக்க வச்சுட்டு கேட்டால் படித்த மாப்பிள்ளை வேணும், வேலை உள்ள மாப்பிள்ளை வேணும், சொத்து இருக்கணும், மை இருக்கணும், மட்டை இருக்கணும்னு வந்து எழுதிட்டு உட்காந்துருக்காங்க. இதுக்கு என்னப்பா பண்ணுறது? வரும் உழைச்சி சம்பாரிச்சா எப்படி 40 வயசு மேலே இருக்கும் எல்லாம். அதுக்கப்புறம் இருந்து என்ன பண்ணுறது? நான்லாம் முடிச்சேதான், டக்கு டக்குன்னு ஒவ்வொரு கல்யாணமாக பார்த்து பார்ப்பேன், ஒரே நாள் தான் பார்ப்பேன். பேசி முடிச்சு தேதி வச்சுட்டு வந்துடுவேன். அப்படியே டக்கு டக்குன்னு பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். நான் அந்த கடை வேற வச்சுருந்தேன்னா அதில் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் வீட்டில் எல்லாம் ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கும்னு சரின்னு அப்படியே விட்டு இந்த பொண்ணு பார்க்குற வேலையெல்லாம் கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருந்தேன். அப்புறம் ஆளுங்கள்லாம் வந்து நையினாங்க, பாரியா நான் யாயா போய் செய்கிறத விட்றேன் அப்படின்னு. அப்புறம் திருப்பி அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்து முடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கடையில் இது வேறு ரொம்ப நாளாக நிற்கிதா, இதுவும் வேறு என்னை போட்டு ஒரு பக்கம் குடையும். சரி இதை செய்வோம். மணல் எங்கேப்பா இருக்கு? நீங்கள் இது ஒரு கலராக இருக்குது, அது வந்து காவிரி மண், அது வந்து அரவ மண். மாற்றி விட்டான் அரவான. கடைசியில் இப்போ கொட்டின ஆள் கண்ணு தெரியாமல் கிடக்குறான். இப்போ மண்ணுனால ஒரு பக்கம் லேட் ஆகுது, இன்னொன்று இந்த வேலை அப்படி கிடக்குது. இல்லைன்னா நேரம் இது வேலை முக்கால்வாசி வேலை ஃபுல்லாகவே அரளையிலே கட்டுவீங்களாப்பா இல்லை செங்கல் வரி ஓட்டு? செங்கல் வரி தான் இதுக்கு இது வச்சுலாம் அரளையே ஓட்டி இருக்குமே செங்கல். 2 வரி மட்டும் அரளையை ஓட்டிவிட்டு அதுக்கப்புறம் செங்கல் வரியில் கொண்டு போயிடுவோம். இதில் கட்டுற மாதிரி இருந்தால் கூட சீக்கிரம் கட்டி போகலாம், காலம் போட்டு. காலம் பாக்ஸ் ஆனால் அது நிரந்தரமாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. இதுனா கிடக்கும், காலம் முழுக்க கிடக்கும். இன்னொன்று என்னன்னா சாமியோட பவர் மாறாமல் இருக்கணும்ன்ட்டு. ஆமாம், அதுக்கு அந்த அரளையில் கருங்கல் வச்சு கட்டினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சும்மா நம்ம பேருக்கு போய் கட்டிட்டு நல்லா இருக்காது. ஆமாம், இதுக்காக தான் இப்போ இந்த இதுக்காக தான் போட்டு வாட்டுன்னு வாட்டுது. இல்லை இதுக்கு மேலே செங்கல்லாம் இல்லை ஃபுல்லாகவே மறுபடியும் அந்த கருங்கல் வைப்பாங்க? அது இல்லை சார், செங்கல் கருங்கல் கேட்டேன், சாமி வேணான்றுச்சு. சரி செங்கல்லே போட்டுருவோம்.
ஜாதகம் அனுப்பிவிடியா? சரிப்பா, நான் போய் பார்த்துட்டு அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு. என் மூலியமாக முடிஞ்சதுன்னா எனக்கு 25 ரூபா கமிஷன், அவ்வளோதான். சரி. ஓகேவா. வேறு எதுவும் நான் வாங்கல மாட்டேன், இடையில கேட்கல மாட்டேன், காட்டலாம். சரிப்பா. முன்னோட்டில் சம்மதம்னா தான் கூட்டிகிட்டு போவேன், சரியா? சரி, அதனால என்னப்பா. ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுவேன், டீட்டெயிலாம் சொல்லி சொல்லி பிடிச்சிருந்தேன். சரி வர சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா பொருத்தமெல்லாம் நல்லா இருக்குதா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நேரில் கூட்டிகிட்டு போவேன். சரி. சும்மா மற்ற மாதிரிலாம் இங்கிட்ட அலையடிச்சிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஓகேப்பா. ஒரு சில பேர் தான் பழப்பு மயிர் இல்லாமல் செலவு காசு கிடைச்சா போதுன்ட்டு டெய்லி 1000 கூட 500 கூட அலையலாம். நான் அந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். சரிப்பா. சரி, நான் பார்த்து அனுப்பிச்சி விட்றேன்ப்பா. சரியா.